அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ ரமலானுடைய காலங்களில் இல்லறத்தில் ஈடுபடுறாங்க. கணவருக்கு இந்த சட்டம் சொல்கிறீங்க, மனைவிக்கும் இதே சட்டம் தானா? ஒன்று, ரமலானுடைய நோன்பில் இப்படி இல்லறத்தில் ஈடுபட்டால் தான் இந்த சட்டமா, இல்லை எல்லா நோன்புகள்லையுமே இப்படி செஞ்சால் இந்த சட்டம்? சரி, நீங்கள் முதலாவது கேட்டது, இப்போது கணவராக இருந்தவர் அவர் இந்த குற்ற பரிகாரத்தை நிறைவேற்றாரு. சரி, மனைவியும் நோன்பு வச்சுருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன சட்டம்னு கேட்குறீங்க. இருவருடைய நோன்பும் முறிந்து விடுங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அது மதுஹபல் எல்லாரும் அதான் சட்டம், அனைத்து மதுவும் அதான் சட்டம். எப்படி கணவருடைய நோன்பு முறிஞ்சு போணுச்சு, மனைவியுடைய நோன்பு முறிஞ்சு விட்டது, ஏன் தடுக்கப்பட்டது செஞ்சுட்டாங்கல்ல. ஷாஃபி மதுஹபல் அதான் சட்டம். அப்போ மனைவியின் நோன்பு முறிந்து விடுங்கிறத ஷாஃபி, ஹனபி மற்றவங்க எல்லாம் ஒரு இதாக இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. அது நம்ம தெரிஞ்ச ஒன்று தான், இது விளக்கவும் தேவையில்லை, தடுக்கப்பட்டே செஞ்சுட்டாங்க வேணுமென்றே. அதனால இப்போது கஃபாரா உண்டா இல்லையா? கஃபாரா சொன்னாங்கல்ல, குற்றப்பரிகாரம், இது உண்டா? அவருக்கு இருக்குது, கணவருக்கு. மனைவிக்கும் அது உண்டா அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் தான் கருத்து வேறுபாடு. ஷாஃபி மதுஹபை பொறுத்த மட்டில் மனைவிக்கு இல்லை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாபி மட்டும்தானே சொன்னாங்க நீங்கள் செய்யுங்கண்டு, உங்கள் மனைவியை இதை செய்யணும்னு சொல்லலையில. யாருக்கு வந்தது அவங்களுக்கு தான். 2 பேருக்கும் நோம்பு முறிஞ்சு போச்சு, அது ஒரு விஷயம். கஃபாராங்கிறது இவருக்கு மட்டும்தான் அப்படின்ட்டாங்க. அதை ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க, இல்லைங்க மனைவிக்கு தான். ஏன்? இந்த காரியம் செஞ்சதுனால நோன்பு முறிஞ்சுன்னு சொல்கிறோம்ல, நோன்பு முறித்ததுனால தானே இந்த சட்டம். இப்போ இவருக்கு உள்ள சட்டம் அந்த பெண்ணுக்கு வரத்தானே செய்யும். இவருக்கு சொல்லிட்டாங்க, இதே காரியத்தை தானே அந்த மனைவி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு அந்த சட்டம் தான் அப்படின்ட்டு ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க. 2 பேரும் சொல்கிறது எந்த ஹதீஸை வச்சு? இந்த ஹதீஸை வச்சு. யாருக்கு வந்ததோ அதை மட்டும் எடுங்கங்க ஷாஃபி இமாம். ஏங்க அவருக்கு அந்த சட்டம்டா, மனைவிக்கு அந்த சட்டம் தாங்க, ஹதீஸ் தான். அப்போ இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஹதீஸின் ஆய்வின் அடிப்படையில் ஏற்பட்டது தான். ஷாஃபி இமாமும் சட்டம் சொல்கிற ஹதீஸை வச்சு தான், ஹனஃபி இமாமும் செய்வது தான் தெரியும். அப்படி இன்னொன்று கேட்டீங்க, ரமலான் நோன்புக்கு மட்டும் சட்டமா மற்ற நோன்புகளுக்குமாண்டு? நல்ல கேள்வி இது. ரமலான் நோன்புக்கு மட்டும்தான் அந்த சட்டம். ரமலான் மாதத்தை எவ்வளவு புண்ணியப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும்ங்கிறத மார்க்க எவ்வளவு வலியுறுத்து பார்த்தீங்களா? மற்ற நோன்புகளுக்கு இது இல்லைங்க. இப்போ மற்ற காலங்களில் ஒரு சுன்னத்தான் நோன்பு வைக்கிறாரு, அரஃபா நோன்பு, ஆஷரா நோன்பு. நோன்பு வச்ச நிலையை மனைவியோடு சேர்ந்துடுறாரு. இந்த குற்றப்பரிகாரம் உண்டா? இல்லை, நோன்பு முறிஞ்சிடும், குற்றப்பரிகாரம் கிடையாது. சரி, நஃபிலா நோன்பு கிடையாது. சரி, நேர்ச்சை நோன்பு வைக்கிறாரு, அது கடமை தானே. ஏதாவது சுண்ணத்தையும் வைக்கலாம், நேர்ச்சை நோன்பு கடமை தான். கடமையான நேர்ச்சை நோன்பு வச்சுக்கிட்டு அந்த பால் காலத்தில் மனைவியோடு சேர்ந்துட்டார், தெரிந்த விவரம் தெரிந்தே, நோன்பு வச்சிருக்கோன்னு தெரிந்தே, நோன்பு முறித்து விடும். ஆனால் அந்த குற்றப்பரிகாரம் வராது. ரமலானுக்கு மட்டும்தான் இந்த சட்டம். அதில் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேனே, ரமலான் மாதத்தில் விடுபட்ட ஒரு நோன்பை மற்ற காலத்தில் கல்லா செய்கிறாரு. ஏதோ பயணத்தில் இருக்கும்போதோ நோய் இருக்கும்போதோ விட்டுருக்கலாம். அந்த தாய்மார்களும் விட்டுருக்கலாம், நிஃபாஸு, பேறுகால, மாதவிட காலத்தை விட்டுருக்கலாம். இவங்க கலா செய்கிறாங்க வேறு காலத்தை, மற்ற காலம். இப்போது கூட இந்த கல்லாவுடைய காலகட்டத்தில் கூட இல்லறத்தில் ஈடுபட்டு நோன்பை முறித்து விட்டால் இந்த கஃபாரா குற்றப்பரிகாரம் கிடையாது. இங்கே அந்த ரமலான்கிற மாதம், ரமலான்கிற மாதம், அந்த மாதத்தின் கண்ணியம், கண்ணியத்திற்கு மார்க்கம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்னங்கிறத இது மூலம் தெரிஞ்சுக்கலாம்.